ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் 2026 நமக்கு நியமன தேர்வு அப்படிங்கிறது வைப்பாங்க. அந்த நியமன தேர்வுக்குரிய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம எலிஜிபிள் பேப்பர் எழுதுறீங்க இல்லையா, இந்த வருஷம் எழுதுனீங்க இல்லையா, 2025 நவம்பர் மாதம் எழுதுனீங்க இல்லையா, அதுக்கு உள்ள சிலபஸ் வேறு. அதுக்கு என்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாக தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ், அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், இந்த 5 தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். சோசியல் சயின்ஸுக்கு என்ன இருக்காது அப்படின்னா மேக்ஸ் இருக்காது. ஓகேவா? மற்ற எல்லாமே கவர் ஆகும். அது போக பார்த்திங்க அப்படின்னா இது போக சைக்காலஜி இருக்கும். சரியா? சைக்காலஜி இருக்கும். இது நார்மலாக நம்ம எலிஜிபிளில் படிக்கிறது. இப்போ இந்த நியமன தேர்வுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நியமன தேர்வு பொறுத்த வரைக்கும் முழுக்க டிபார்ட்மெண்டல் ஓரியன்ட். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் சோசியல் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க ஹிஸ்ட்ரி தான் படிக்கணும். ஹிஸ்ட்ரி தான் எழுதுவீங்க எக்ஸாம் முழுக்க. அதில் வேறு எதுவுமே வராது. இங்கிலீஷோ வேறு எதுவுமே வராது. ஓகேவா? ஹிஸ்ட்ரி தான் எழுதணும் அல்லது ஜியாகிரஃபி. ஓகேவா? இப்போ மேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸ் மேஜர் தான் நீங்கள் படிக்கணும். முழுக்க மேக்ஸ் மேஜர் படிக்கணும். மற்ற எதுக்கும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு? நியமன தேர்வுக்கு. ஓகேவா? நியமன தேர்வு தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும். இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? சரி, நம்ம சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃபை நான் வச்சிட்றேன். நீங்கள் எடுத்து நீங்கள் சிலபஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு கெசட். ஓகேவா? இப்போ என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கு பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் பேப்பர் 1க்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 150 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? மொத்த கொஸ்டின் எவ்வளவு? 150. அதே மாதிரி எந்த டைப்பில் கேட்பாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில், நம்ம எப்பயும் எழுதுகிற அந்த எம்சிக்யூ டைப்பில் தான் கொஸ்டின் இருக்க போகுது. ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. சரியா? அப்போ மொத்த மதிப்பெண் பார்த்திங்க அப்படின்னா 150 மதிப்பெண். இந்த 150க்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைந்தபட்ச மதிப்பெண் 40 எடுத்தால் போதும், 30 எடுத்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு மெரிட்டுக்கு நல்ல மார்க் வேணும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் வேணும் அப்படின்னா நம்ம டாப் லெவலில் போகணும். ஸோ 150க்கு நம்ம டார்கெட் 120, 110 இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த நியமன தேர்வில் செலக்ட் ஆக முடியும். சரியா? இது எதுக்கு? இடைநிலை ஆசிரியர். சரியா? எதுக்கு? இப்போ நியமன தேர்வுக்கு நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நியமன தேர்வுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நியமன தேர்வுக்குரிய சிலபஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பேப்பர் 1க்கு பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் படித்து கொண்டால் போதுமானது. சரியா? இதுலேருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும். அதே மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழில் ஒரு 30 கேள்வி, ஆங்கிலத்தில் 30 கேள்வி, கணிதத்தில் 30 கேள்வி, அறிவியலில் 30 கேள்வி, சமூக அறிவியலில் 30 கேள்வி. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 150 கேள்விகள் இருக்க போகுது. இந்த இது பேப்பர் 1க்கு பெருசாக சேஞ்ச் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இதை தான் பார்த்தீங்க. இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 8th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக 9th 10th படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? பேப்பர் 1க்கு. ஸோ பேப்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா 6th to 10th நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் பேப்பர் 2க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஓரியண்டாக இருக்கும். பேப்பர் 2க்கு சேம் பார்த்திங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ். சேம் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன மேஜரோ, இப்போ நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா நீங்கள் தமிழ் தான் சிலபஸ் படிக்கணும். ஸோ இங்கே பேப்பர் 1 மாதிரி நான் மேக்ஸ் படிக்கிறேன், நான் சயின்ஸ் படிக்கிறேன், சோசியல் படிக்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஆங்கிலம்னா ஆங்கிலம் மட்டும்தான் இது பண்ணுவோம். இப்போ ஆங்கிலம்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதில் பேப்பர் 2ல் சோசியல் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதுவாங்க. அந்த மாதிரி இங்கே எழுத முடியாது. ஆங்கிலத்தில் உங்களோட ஆங்கிலம் டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். கணிதம்னா கணிதம், அறிவியல்னா அறிவியல், சமூக அறிவியல்னா சமூக அறிவியல்.
சரியா? ஸோ அவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். சரியா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ தமிழ் பட்டதாரி ஆசிரியர் தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாடத்திட்டம் என்ன பண்ணணும், தமிழுக்குரிய பாடத்திட்டம் தான் படிக்கணும். ஆங்கிலம்னா ஆங்கிலம், கணிதம்னா கணிதம், அறிவியல்னால் நீங்கள் வந்து உங்களோட யூஜியில் மேஜராக வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒன்று பிசிக்ஸாக இருப்பீங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இதில் ஏதாவது ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் வந்து எழுதணும். இதுவே சமூக அறிவியல் அப்படின்னா நீங்கள் மேஜராக பிஎஸ்சியில் அதாவது இளங்கலை படத்தில் படித்த ஒன்று ஹிஸ்ட்ரி இல்லைனா ஜாகிரஃபி, இந்த ரெண்டு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதணும். சரியா? ஸோ இதுக்கு வந்து நார்மலாக இருக்கிற அதே பேமெண்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. சரியா? 1:2 வந்து கிடையாது, 1:1 அப்படிங்கிற ரேஷியோ தான் கூப்பிடுவாங்க. சரியா? ரைட். இப்போ இதுக்குரிய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃபே டோட்டலாக வந்து 190 பேஜஸ் வந்து இருக்கும். சரியா? அதில் 165வது பேஜ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இது தமிழுக்குரிய சிலபஸ். இப்போ தமிழ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழுக்குரிய சிலபஸ் இதை தான் நீங்கள் வந்து படிக்கணும். நியமன தேர்வுக்கு, போட்டித் தேர்வு, அந்த நியமன தேர்வுக்கு இந்த அழகு 1, அழகு 2, அழகு 3, அழகு 4, அழகு 5, அழகு 6, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லையா, இத்தனை இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். டோட்டலாக வந்து ஒரு 10 அழகுகள் வந்து இருக்குது. இந்த 10 அழகுகளும் நீங்கள் வந்து கவர் பண்ணால் தான் உங்களால் நியமன தேர்வில் ஆன்சர் வந்து பண்ண முடியும். சரியா? ரைட்டு. அடுத்தா வந்து பாருங்கள், இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 10 அலகுகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கிலீஷ்க்கு. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் கையில் வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் சிலபஸ் அப்படின்னா இல்லைனா தமிழ் சிலபஸ் அப்படின்னா அந்த பேஜ் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில் வந்து வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் வந்து ஆகிட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வில் நீங்கள் வந்து கொஞ்சம் உண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலை வந்து கிளியர் பண்ண முடியும், வேலை வந்து வாங்க முடியும். சரியா? ஸோ ஏன்னா தானு சொல்லி இருந்துட வேண்டாம். அடுத்து மேக்ஸுக்குரிய சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸுக்குரிய சிலபஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேட்கலாம், சார் நான் பிசிக்ஸுக்கு நான் எங்கே போய் படிக்கிறது, நான் வந்து மேக்ஸுக்கு எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிலபஸில் இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும், 6th-லேருந்து 12th வரைக்கும், முக்கியமாக 11th 12th 10th கூட சேர்த்துக்கோங்க. சரியா? 10th 11th 12th டோட்டலாக நார்மலாகவே 6th-லேருந்து 12th வரைக்கும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா 10th 11th 12th இதில் உள்ள டாபிக்ஸ் இதில் கவர் ஆகிற மாதிரி. இப்போ நியூட்டன்ஸ் லா வந்து இருக்குது அப்படின்னா நியூட்டன்ஸ் லா நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கே இருக்குது அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து படிக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சில டாபிக்ஸ்லாம் புக்லேயே வந்து இருக்காது. அப்போ அந்த டாபிக்ஸ்லாம் தேடி பிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ யூஜியில் இருக்குது அப்படின்னா யூஜி எடுத்து நீங்கள் வந்து படித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் இல்லையா, சும்மா ஒன்றும் கிடையாது. சம்பளம் வந்து பேப்பர் டூக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ உள்ள நிலைமைக்கு 50,000 அவங்க கையில் வந்து வாங்குவீங்க. 50K சும்மா ஒன்றும் கிடையாது. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த 50,000 அப்படிங்கிறது 1 லட்சமாக வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் வந்து போடணும் இல்லையா. ஸோ பிசிக்ஸுக்குரிய சிலபஸ் இது. அடுத்து கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து பாருங்களேன். கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஜுவாலஜி இருக்குது அப்படின்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட். இப்போ 10th லெவல் 12th லெவல் அப்படின்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலே கஷ்டமாக வந்து இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். சரியா? கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக வந்து மேக் பண்ணுவாங்க. அதனால தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப உங்களோட படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் வந்து நியமன தேர்வு ஒன்ஸ் நீங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ண முடியும், ரீகால் பண்ணிட்டு ரெடி பண்ண முடியும். சரியா? இப்போ ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எவ்வளோ டாபிக்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது.
அப்படிங்கிறப்ப நம்ம எதாக இருந்தாலும் ரெடியாக வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ சிலபஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு இதாக வந்து படிங்க. சரியா? ரைட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.